5 சைக்காலஜிக்கல் ஆக்ட்ஸ் தெரிஞ்சுப்போமா? முன்னாடிலாம் ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறேன்னா புதுசாக கூட இல்லை, ஆல்ரெடி 10 தடவை அந்த இடத்துக்கு போயிருப்பேன். ஆனாலும் ஒரு மாதிரி ஆக்வர்டாக அங்கே வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அதாவது அங்கே இருக்கிற எல்லாரும் வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்களா, நான் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கேன்னா, என்னோட ஸ்மைல் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நான் பாட்டு ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். நீங்களும் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்களுமே வந்து ஒரு இடத்துக்கு போறீங்க, அங்கே இருக்கிற எல்லாரும் என்ன நினைப்பாங்க, நான் வந்து நல்லா இருக்கேன்னா, நான் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்களும் ஓவர் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து நான் வந்து வெளியே வந்தேங்க. எப்படி நான் வெளியே வந்தேன்னா, எனக்கு இந்த ஒரு 5 சைக்காலஜிக்கல் ஆக்ட்ஸ், 5 கிடையாது, நான் ஒரு சில சைக்காலஜிக்கல் ஆக்ட்ஸ்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். அந்த ஆக்ட்ஸ்லாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு புதுசாக போகிறேன்னா அங்கே வந்து நான் ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவேன். நான் இருக்கிற எல்லாருமே நான் வந்து அட்ராக்ட் பண்ணுவேன். நான் வந்து செம்மையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபீல் ஆச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்குமே ஹெல்ப் ஆகும். ஏன்னா நீங்களுமே ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் எல்லாருமே வந்து அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கும், ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டாக இல்லாமல் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு மாதிரி ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பீங்க, என்னால் அட்ராக்ட்லாம் பண்ண முடியாது அப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்க. கண்டிப்பாக இந்த சைக்காலஜிக்கல் ஆக்ட்ஸை நீங்கள் வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்களுமே எந்த இடத்துல இருந்தாலுமே அங்கே சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஒரு அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பீங்க. அதுக்கு நீங்கள் ரெடினா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனலுக்கு நியூவாக பார்த்துட்டு இருந்தீங்க, அந்த வீடியோ முடிஞ்சிட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை நான் இப்போயே நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை மட்டும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. என்னத்தங்க சொல்கிறது, வந்து மற்றவங்களுக்கு எனக்கு பிடிக்குதோ இல்லையா, ஆனால் கோல்டுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்குது. 2 வாரத்துக்கு ஒரு தடவை கம்பல்சரி கோல்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்போ கூட கோல்டாக இருக்குது, கொஞ்சம் வாய்ஸ் வந்து கண்டிப்பாக இல்லை, கொஞ்சம் இல்லை நிறைய கூட வாய்ஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலே த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆக்டை நான் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன். லாஸ்ட் வரைக்கும்லாம் நான் எழுத போகிறதில்ல. நீங்கள் வந்து யார்கிட்ட பேசினாலும், நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு இடத்துல போகிறீங்க, அங்கே வந்து மீட் பண்ணுற பீப்புள் கிட்ட பேசும்போது அவங்களோட பேரை தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சன்ட்ட பேசும்போதோ இல்லை அந்த கான்வர்சேஷன்லேயே அவங்களோட நேமை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அடிக்கடி அவங்களோட நேமை யூஸ் பண்ணுறீங்க, இல்லை நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சனை பார்க்கும்போது அவங்களோட பேரை சொல்லி கூப்பிட்டு வந்து எப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கான்வர்சேஷனை பில்ட் பண்ணுறீங்கன்னா அது போதும், ஆல்ரெடி அந்த பர்சனை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எல்லாருக்குமே இருக்கிறதுலே அவங்களோட நேமை தாங்க ரொம்ப 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 பிடிக்கும் சப்கான்ஷியஸாக. ஏன்னா நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்னைய வச்ச எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நான் வந்து ஒரு பர்சனை மீட் பண்ணியிருக்கேன். அந்த பர்சன் வந்து என்னோட பேரை தெரிஞ்சுட்டு நெக்ஸ்ட் டைம் அந்த பர்சன் வந்து என்னை பார்த்து என்னோட பேரை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா எனக்கு உள்ளுக்குள்ள அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. ஏன்னா அந்த பர்சனை வந்து எனக்கு ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். நீங்களுமே அதை ஃபீல் பண்ணிருப்பீங்க. யாரோ தெரியாத ஒரு ரேண்டம் ஸ்ட்ரேஞ்சராக இருந்தால் கூட அவங்க வந்து உங்களோட நேமை வந்து எப்படியோ தெரிஞ்சு நேமை சொல்லி கூப்பிட்டாங்கன்னா உங்களுக்கு உள்ளுக்குள்ள எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதுதாங்க லிட்ரலி வந்து எல்லாருக்குமே அவங்களோட பேரை சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க, தெரிஞ்சு வந்து கூப்பிட்டாங்க, ஞாபகம் வச்சு கூப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது போதும், அதுவே வந்து அவங்க வந்து ஃபிளாட் ஆயிடுவாங்க, அவங்க வந்து உங்களுக்கு அட்ராக்ட் ஆயிடுவாங்க. செகண்ட், நம்ம எப்பயுமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள அப்பப்போ வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அப்பப்போ காம்ப்ளிமெண்ட் பண்ணுறது கூட வந்து நம்ம ரேண்டமாக அப்படியே வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி நம்ம வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணால் எந்த ஒரு பர்சனுமே நம்மளை வந்து வேல்யூ பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து நம்மளை வந்து ஒரு பெருசாக நினச்சிக்க மாட்டாங்க. ஆனால் நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது செம ஜெனியூனாக அந்த பர்சனை ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணி ஒரு ஜெனியூனாக ஒரு யூனிக்காக நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பர்சன் வந்து எப்பயுமே ஞாபகம் வச்சுப்பாங்க. எப்பயுமே உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் தான் அந்த பர்சனுக்கு இருக்கும். கமான், ஏன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு பர்சனை பார்த்து அட்ராக்ட் ஆகிருப்பீங்கன்னா அந்த பர்சனை ஏதோ ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விஷயத்தை போய் சொல்லுங்கள். சம் பீப்புள் மேபி வந்து செம கைண்டாக இருப்பாங்க. அந்த பர்சன்ட்ட போயிட்டு நீங்கள் தான் இருக்கிறது த மோஸ்ட் கைண்டஸ்ட் பர்சன், நான் பார்த்துருக்கேன், இது வரைக்கும் உங்களை மாதிரி ஒரு கைண்டஸ்ட் பர்சனை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னா சொல்லி அந்த பர்சனை நீங்கள் காம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்சன் வந்து உங்களை எப்படி பார்ப்பாங்க, எப்படி வந்து உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களை வந்து செம்மையாக வேல்யூ பண்ணுவாங்க. கமான், எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஜெனியூனான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது நம்ம தான் இருக்கிறது இந்த மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சன். அங்கே இருக்கிற சுற்றி இருக்கிற எல்லாருமே வந்து நம்மளை வந்து வேல்யூ பண்ணுவாங்க, நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, இவங்க வந்து நல்ல பர்சனாக இருக்காங்கன்னு நினைப்பாங்க. கமான், நீங்கள் வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அந்த காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுமே எப்பயுமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்கள செம்ம ஜெனியூனான ஒரு யூனிக்கான யாருமே கொடுக்க முடியாத மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது போதும், உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே நீங்கள் வந்து அட்ராக்டிவ் பர்சனாக தெரிவிங்க. தேர்டு, நான் வந்து இதுக்கு ஷாக்டுங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன நினைச்சிருக்கேன்னா, நம்ம ஏஜ் குரூப் பீப்புள் தான் வந்து யாருமே லிசன் பண்ண மாட்டாங்க. ஒரு பர்சன் பேசுகிறாங்கன்னா அவங்க லிசன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி கிடையாதுங்க. வந்து வயசானவங்க ஒரு mid-30s, mid-40s, mid-50sல இருக்கவங்க கூட வந்து மற்றவங்க பேசுறத லிசனே பண்ண மாட்டாங்க. அவங்களோட தாட்டை சொல்லணும், அவ்வளோதான். ஒரு பர்சன் பேசிகிட்டு இருக்காங்கன்னா அதை வந்து கேட்கறதே கிடையாது. அவங்களோட ஒப்பீனியனை தள்ளணும்னு சொல்லி அவங்களோட ஒப்பீனியனை சொல்லிடுறாங்க. நான் வந்து இவ்வளோ நாள் வந்து என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா, நம்ம ஏஜில் இருக்கிற பீப்புள் தான் வந்து யாருமே லிசன் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்பெல்லாம் கிடையாது. யாருமே வந்து மற்றவங்க பேசுறத லிசன் பண்ணுறதே கிடையாது. அவங்களோட ஒப்பீனியனை மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கு எப்பயுமே ரெடியாக இருக்காங்க. கமான், நீங்களும் அப்படிப்பட்ட பர்சனாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மற்றவங்களோட கண்ணுக்கு அட்ராக்டிவாக தெரிய மாட்டீங்க. நீங்களும் ஒரு கூட்டத்தில் ஒரு பர்சனாக தான் இருப்பீங்க. நீங்கள் வந்து மற்றவங்களோட கண்ணுக்கு எல்லாருக்கும் வந்து நான் அட்ராக்டிவாக இருக்கணும்னு நினைக்கும் போது மற்றவங்க பேசுறத வந்து லிசன் பண்ணுங்கள். யார் வந்து உங்ககிட்ட பேசினாலும் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் உங்களோட தாட்ஸை சொல்லணும்னு இல்லாமல் அந்த பர்சன் பேசுறத லிசன் பண்ணுங்கள். அது போதும், அந்த பர்சனோட கண்ணுக்கு நீங்கள் தான் இருக்கிறது இந்த மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சனாக தெரிவிங்க. எப்பயுமே
நான் தான் இங்க வந்து சிந்து வந்து எடிட்டிங் வரணும். ஓகேவா எடிட்டர்? அதாவது நான் சொல்றத எல்லாரும் ஃபாலோ பண்ணணும், நான் சொல்றத ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க இருந்தீங்கன்னா யாருமே வந்து உங்களை வேல்யூ பண்ண மாட்டாங்க, ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க, யாரோட கண்டக்டுமே நீங்க அட்ராக்டிவாகவும் தெரிய மாட்டீங்க. எப்பயுமே கமாண்ட் மேன், நீங்க வந்து ஒரு விஷயத்தை முடிவே பண்ணிட்டாலும் எப்பயுமே உங்களை சுற்றி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீப்புள் கிட்ட அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க, அவங்களோட வேல்யூஸ் கேளுங்க. ஏன் அப்படின்னா அந்த பர்சன் கிட்ட நீங்க வந்து கேட்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பரவாயில்ல இந்த பர்சன் நம்மளை வந்து ரெஸ்பெக்ட் பண்றாங்க, வேல்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிப்பாங்க. பட் கண்டிப்பா நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துருப்பீங்க, அதே போங்க. பட் ஆனால் அந்த பர்சன் ஒப்பீனியன் கேட்கும்போது அந்த பர்சன் வந்து அவங்கள வேல்யூ பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பாசிட்டிவா நினைக்கும் போது உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க. நீங்களே ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த மேனேஜ்மெண்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஆல்ரெடி ஒரு டிசிஷன் எடுத்துட்டு ஆனாலுமே அவங்களை சுற்றி இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட இந்த டிசிஷனுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, என்ன ஒப்பீனியன் சொல்லுங்க, ஏதாவது மாற்றணுமா அப்படின்லாம் சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா அவங்க எதுவுமே மாற்ற மாட்டாங்க. ஆனால் நம்ம கிட்ட எல்லாரும் கேட்டு நம்மளும் உடனே வந்து இது இப்படி பண்ணிடலாம் சார், அப்படி பண்ணிடலாம் சார், நம்மளும் வந்து கெத்தா நம்ம வந்து நம்மளை வேல்யூ பண்றாங்க, ரெஸ்பெக்ட் பண்றாங்க, நம்ம வந்து மாற்றத்தை கொண்டு வரணும்னு சொல்லி நம்மளும் சொல்லுவோம். பட் எதுவுமே அவன் கேட்க, மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுவான், அவன் எடுத்துட்டு தான் டிசிஷன் சொல்லி எடுத்துட்டு போயிருப்பான். பட் ஆனால் நம்ம எல்லாரும் நம்மளை வேல்யூ பண்றோம்னு நினைச்சிருப்போம்ல, அதே தாங்க இந்த ட்ரிக்கை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம வந்து நம்மளை சுற்றி இருக்கவங்க கிட்ட ஐடியாஸ் கேட்டு ஒப்பீனியன்ஸ் கேட்டு அது பெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து அதை எடுத்துப்போம். ஸோ தட் அந்த பர்சனும் வந்து வேல்யூ பண்றாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ தட் அந்த பர்சனும் வந்து உங்களை பார்த்து அட்ராக்ட் ஆவாங்க, நல்ல விஷயமும் நம்மளுக்கும் நடக்கும். கமான், எப்பயுமே வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க கிட்ட அவங்களோட ஒப்பீனியன்ஸ் கேளுங்க, அவங்க வந்து அவங்கள வேல்யூ பண்றதா நினைச்சு உங்களுக்கு வந்து அட்ராக்ட் ஆவாங்க. ஃபிஃப்த்து, நம்ம எப்பயுமே நம்ம வந்து ஒரு பர்சன்ட்ட பேசும்போது அந்த பர்சனோட எனர்ஜி, அந்த பர்சனோட வைபை மேட்ச் பண்ணி தான் பேசணும். அப்போ தான் நம்ம வந்து அந்த பர்சன் கூட வந்து ஒரு பர்சனல் கனெக்ட் எடுக்க முடியும். அந்த பர்சனும் நம்மளை பார்த்து ஒரு அட்ராக்ட் ஆவாங்க. ஏன் அப்படின்னா நம்ம வந்து நம்ம எப்பயும் போல தான் பேசுவேன். நான் யார்கிட்ட பேசினாலும் நான் வந்து எப்பயும் போல தான் பேசுவேன், ஹைப்பராக தான் பேசுவேன், இல்லை நான் லோவாக தான் பேசுவேன்னா நம்மளால ஒரு பீப்புளுமே வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி கண்டிப்பாக கிடையாது, உங்களுக்கே தெரியும். ஏன்னா ஒரு பீப்புள் வந்து சைலண்டாக பேசுவாங்க, ஒரு பீப்புள் வந்து ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பீப்புளாக இருக்கும்போது நம்ம வந்து அவங்க கூட ஒரு பர்சனல் கனெக்ட் எடுக்கணும், அவங்க கிட்ட நம்ம வந்து அட்டாச் ஆகணும், இல்லை அட்ராக்ட் ஆகணும்னு நினைச்சா நம்ம வந்து அந்த பர்சனோட எனர்ஜி அண்ட் வைபை நம்ம மேட்ச் பண்ணாதான் நம்மளால அந்த பர்சனை வந்து அட்ராக்டே பண்ண முடியும். அதனால நீங்க எப்பயுமே ஒரு பர்சன்ட்ட போய் பேசும்போது அந்த பர்சன் வந்து லோவா பேசுறாங்கன்னா நீங்களும் அவங்களோட வைபுக்கு ஏற்ற மாதிரி லோவா பேசுங்க. நான் எப்பயுமே இப்படிதான் இருப்பேன், நான் வந்து மற்றவங்களுக்காக இறங்க மாட்டேன்னு நினைச்சீங்கன்னா யாருமே உங்களால் அட்ராக்ட் பண்ண முடியாது. ஆனா கண்டிப்பா நீங்களே இறங்கி பேசுவீங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு குழந்தைகிட்ட பேசும்போது நீங்க வந்து 25 வயசு ஆகுது, நான் வந்து அப்படிதான் பேசுவேன்னு நினைச்சீங்களா? இல்ல, அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி பேசுறீங்களா? அதே தான் எல்லார்கிட்டயும் ஃபாலோ பண்ணுங்க, அப்பதான் உங்களால எல்லாருமே வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். நான் சொன்ன இந்த 5 ஆக்ட்ஸ், இந்த 5 ட்ரிக்ஸை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. நீங்க இப்பதான் வந்து ஒரு மாதிரி கான்ஃபிடென்ட்டே இல்லைன்னு ஃபீல் பண்றீங்க, நீங்க வந்து ஒரு மாதிரி ஆக்வர்டாலாம் ஃபீல் பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இது வந்து நீங்க ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண தான் உங்களுக்கு வரும். நீங்க வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க வந்து இம்ப்ரூவ் ஆயிட்டீங்கன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு ஒரு நேச்சுரலா மாறும்போது நீங்க உங்க சுத்தி இருக்கிற எல்லா பீப்புளுமே வந்து உங்களால அட்ராக்ட் பண்ண முடியும். கண்டிப்பா உங்களால பண்ண முடியுங்க, யாராலுமே பண்ண முடியாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்மளாலையும் அட்ராக்ட் பண்ண முடியும். நம்ம வந்து இதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், நம்ம வந்து கொஞ்சம் நேச்சரா மாற்றுவோம். ஆனா இது மட்டும் தான் போதும், இதை நான் ஃபாலோ பண்ணாலே போதுமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சா நீங்களும் கத்துக்கலாம். இல்லை நீங்க வந்து என்கிட்ட வந்து கேளுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க, பார்ட் 2 வீடியோ கண்டிப்பா வேணும்னு நிறைய பேர் சொல்லும்போது நான் வந்து வீடியோ மேக் பண்றேன். ஸோ தட் உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு அப்போதான் தெரியும், ஏன்னா யாருமே சொல்லாத போது எனக்கு தெரியாது கரெக்டா. ஸோ தட் இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களுமே ஒரு கான்ஃபிடென்ட் பீப்புளாக மாறுவீங்க. பிளஸ் உங்களை சுற்றி இருக்க எல்லா பீப்புளுமே நீங்களுமே வந்து அட்ராக்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நீங்க சேனலுக்கு நியூவா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், அட்ராக்ஷன், கான்ஃபிடன்ஸ் ரிலேட்டடாக நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். அதெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு பிரஸ் பண்ணிக்கோங்க. திங்க் பாசிட்டிவ் அண்ட் மேக் யுவர் லைஃப் ஹாப்பியர். Until this, bye, CJ, bye.